ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல வாழ்வான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிழைப்பான்ங்கிற வார்த்தைய வாழ்வான் சொல்லி மற்ற மொழியாக்கங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ போறோம்? வசனம் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா என்ன செய்வானா, இருப்பான். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளுகின்ற வாழ்க்கை. அந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. தைரியமாய் இருப்பானா நீதிமான். எப்படி இருப்பானா, தைரியமாக. அதுதான் அவர் நமக்கு நியமித்திருக்கின்ற வாழ்க்கை. நம்ம விசுவாசத்தினால இந்த ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். எந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம்? தேவ ஜீவனை பெற்றிருக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த பரிபூரணம் அப்படிங்கிறது எபிரேய மொழியில தேவ வாழ்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவ வாழ்வை நம்ம ரட்சிப்பின் மூலம் என்ன செஞ்சுக்கிறோம், பெற்றுக்கொள்றோம். நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த தேவ வாழ்வு உங்களுக்குள்ளதான் இருக்குது. இது ஆரம்ப அனுபவம். இந்த ஆரம்ப அனுபவத்தை எப்படி பெற்றிருக்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக. இன்னொரு அனுபவம் இருக்குது. விசுவாசத்தின் மூலமாக இந்த ஆரம்ப அனுபவத்தை நம்முடைய நடைமுறை அனுபவமாக மாற்றுகிறது. ஆரம்ப அனுபவமாக நமக்கு உள்ள இந்த ஜீவன் இருக்குது இல்லையா, தேவ வாழ்வு. இத நம்முடைய வாழ்க்கையில, நம்ம சூழ்நிலைகள்ல, நம்ம சரீரத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் நம்முடைய அனுபவமாக மாற்றுறதும் எதுதான்? விசுவாசம்தான். அததான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.